சொல்றேன் நானு நீ பக்கத்துலயே காட்டலாம். நான் கவியரங்கள் சில தேர்ந்தெடுக்கிறேன். இந்த போக்கை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு கவியரங்கிற்கும் ஜீன்ஸ் டிஷர்ட் கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி போட்டு கவிஞர்களும் ஹைடெக் கவிஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த முயற்சியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சியும் இதுபோல தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். உங்க பேரு? சுந்தரராமன். எங்க இருந்து? கோயம்புத்தூர்ல. சொல்லுங்க சுந்தரராமன், உங்க கவிதை. கண்ணதாசனை பற்றி. ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். யாருங்க காற்றின் மூலக்கூறுகள் கண்ணதாசன் பாடல்கள் கலந்துள்ளது பிரகடனப்படும். ஒளி உலகத்தினுள் அவன் உணர்வுகள் ஒளிந்திருக்கின்றன என்ற அறிவிப்பு தொடரட்டும். சட்டங்களின் சகாப்தத்தில் மௌனம் மழலை அடுத்து கண்ணதாசன் பாடல்கள் என எதிர்ப்பு இல்லாத தீர்மானத்தை தமிழ் சமுதாயம் ஓசைப்படுத்தாமலேயே ஒப்புக்கொண்டிருக்கிறது. கண்ணதாசா, நீ பிரம்மனின் தயாரிப்பில் நிச்சயமாய் ஒரு சிறப்பு வெளியீடு. உன் காதல் பாடல்கள் வாராமல் போயிருந்தால் சென்ற தலைமுறையில் எத்தனையோ காதல்கள் சொல்லப்படாமலேயே செத்து போயிருக்கும். எங்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது உலகிற்கு துரதிருஷ்டமா என்று தெரியவில்லை. தமிழில் நீ பிறந்து தத்துவங்கள் சொன்னதா உலகிற்கு இன்னொரு சாக்ரட்டிஸ் கிடைக்காமல் போனது. வாய்க்கு வந்ததை சொல்வது சத்தம், அது சாதாரணம். வாய்க்கு வந்ததை சொல்லி சந்தமாக்குவது அசாதாரணம். நீ அசாதாரணமானவர். நீ நிர்வாணம் பார்த்து எழுதுக எத்தனையோ பாடல்கள் தான் மொழிக்கு ஆடையாகவே உள்ளது. தள்ளாடி தள்ளாடி நீ எழுதியவைதான் என்றும் கம்பீரமாய் காற்றில் கலந்து காதல் விடுகிறது. ஒலிக்கடத்தி காற்று கவனமாய் சலனப்படுவது உன் பாடலில் மட்டும்தான். ஆம், உன் வழி தனி வழி. பொதுவாய் நிகழ்வுகளில் கடைசியாய் தேசிய கீதம் இசைப்பது மரபு. ஆனால் உன் கடைசி பாடலான கண்ணே கலைமானே எனக்கு தேசிய கீதம். உன்னை உருவாக்கிய கருவுக்கு நன்றி, உன்னை உருவாக்கிய தமிழுக்கு நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரராமன். சுந்தரராமன். அதான் அதோட சிறப்பா உங்களுக்கு ஒரு 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 தகவல் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, நாம யாரை நேசிக்கிறோமோ அவங்க மாதிரியே இருப்போமா. நீங்க கண்ணதாசன் நேசிக்கிறீங்க, ஒரு சாயல கண்ணதாசன் மாதிரியே இருக்கீங்க. அது எப்படின்னு எனக்கு அப்போ நீங்க எனக்கு சகோதர உறவு நிச்சயமா அதுதான் அங்கே அழகான உன் முகத்தை